ஒரு உண்மை வந்து எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஆனால் தெரியாத மாதிரியே நடிப்போம் பாருங்க, அதுக்கு ஈடு இணை வேறு எதுவுமே இருக்காது. அந்த நடிப்புக்கு ஈடு இணை வேறு எதுவுமே இருக்காது. உண்மையா? எது உண்மை அப்படின்னு கேட்டால், இதை ஏற்றுக்கொள்வதற்கு மனது எப்பொழுதுமே ஒவ்வாது அப்படிம்பாங்க. இதை ஏற்றுக்காது. இப்போ பிறந்துட்டோம், பிறந்த நாள் கொண்டாடுறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போக, ஆடம்பர செலவுகள் செய்ய, நிறைய விஷயங்களில் கேளிக்கைகளில் ஈடுபட, இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த நாள். ஆனால் பிறந்தவன் இறப்பான் அப்படிங்கிறத இந்த மனசு ஒத்துக்காது. பிறந்தாச்சு, கண்டிப்பாக இவர்களுக்கு முடிவு காலம் அப்படின்னு ஒன்று உண்டு. அது ஒரு வேளை 60 வருஷத்துக்கு அப்புறமா இருக்கலாம், 70 வருஷத்துக்கு அப்புறமா இருக்கலாம், இல்லை ஒரு 100-150 வருஷத்துக்கு அப்புறமா கூட இருக்கட்டுமே. பிறந்த இந்த உடல் இறக்குமா இறக்காதா? கண்டிப்பாக இறக்கும். இந்த உண்மையை நம்மளால் ஒத்துக்க முடியுமா அப்படின்னா மனசு ஒத்துக்காது. அதை ஏற்றுக்காது. பயத்தின் காரணமாக ஏற்றுக்கொள்ளவே. ஆனால் இது உலக நியதி. பிறந்தவன் இறந்தாக வேண்டும். பிறந்தவன் இருந்தாக வேண்டும் இல்லை, பிறந்தவன் இறந்தாக வேண்டும். இது எதிர்மறை பதம் இல்லை, இது வாழ்க்கையோட தத்துவம். இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆசையாக பூச்செடி வளர்ப்போம். காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது அழகாக அந்த ரோஜா மலர் வந்துட்டு பூக்க ஆரம்பிச்சிருக்கும். ஒரு நாள் நல்லா பூத்திருக்கும், அடுத்த நாளும் நல்ல உங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். அது திடீர்னு பார்த்தா அந்த காம்புலேருந்து உதிர்ந்துருக்கும். அது நிலையை அங்கே இருந்து தான், அதனால இருக்க முடியல. அதே போல தான் ஒரு கன்று, பசுங்கன்று பிறக்கிறது. பிறந்து ஒரு 2 மணி நேரத்தில் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா சடன்னு வளர்ந்து ஒரு நல்ல பருவத்தை எய்துகிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதுவும் மரணிக்கிறது. சூரியனை உதாரணமாக எடுத்துங்க, கிழக்கு பக்கமாக உதிக்குது. 24 மணி நேரம் கூட இல்லை, ஒரு 12 மணி நேரத்தில் மேற்கு பக்கமாக அஸ்தமிச்சிருது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி தான் இந்த வாழ்க்கையுமே. முடிவு ஒன்று இருக்கிறது, கண்டிப்பாக இதை மனசு ஏற்றுக்கணும் முதல்ல.